வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு. அதுவும் புதிதாக கொடுக்கப்பட்ட பாடத்தில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோ இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ள வகையில் பல வீடியோக்கள் இருக்குது. பிளேலிஸ்ட் அண்ட் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமிலும் இந்த கலைஞர் பாடத்திலிருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த பன்முக கலைஞர் பாடத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். கலைஞருக்கு இருக்கக்கூடிய கலைத்தன்மை வளர்வதற்கு உதவியாக இருந்தது எது? அவருடைய போராட்ட பண்பு. அடுத்தது, கலைஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் எப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டது? தூக்குமேடை என்ற நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. தம் வாழ்க்கை வரலாற்று நூலிற்கு கலைஞர் இட்ட பெயர் என்ன? நெஞ்சுக்கு நீதி. அடுத்தது, மனோன்மணியம் சுந்தரனாரினுடைய நீராறும் கடலுடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தவர் யாருன்னா கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞரை பற்றி போற்றி புகழ்ந்தவர்களில் பாராட்டியவர்களில் இந்த கருத்தை பற்றி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமர கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா பேராசிரியர் அன்பழகன். அடுத்த கொஸ்டின், மாணவ நேசன் அப்படிங்கிற ஒரு கலைஞர் நடத்திய இதழ் அப்படிங்கிறது ஒரு வார ஏடா, நாளேடா, திங்கள் இதழா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு ஆன்சர் கையெழுத்து ஏடு. ஸோ மாணவ நேசன் அப்படின்னு கலைஞர் நடத்தியது கையெழுத்து ஏடு. அடுத்தது, இலக்கண நூலுக்கே இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த கலைஞரின் புதுமை நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பிய பூங்கா. ஸோ இலக்கண நூலுக்கே ஒரு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த நூல் தொல்காப்பிய பூங்கா. அதை எழுதியவர் கலைஞர். அடுத்தது, வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர் எந்த கோவில் தேரின் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது? ஒரு திருவாரூர் தேர், திருவண்ணாமலை, கும்பகோணம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி கேட்பாங்க ஆப்ஷன். அப்படி பார்க்குற பொழுது திருவாரூர் கோவில் தேர் அடிப்படையில் தான் எடுத்து கலைஞர்களுடைய வள்ளுவர் கோட்டத்தில் அமைஞ்சிருக்கு அந்த தேர். அடுத்தது, மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிற ஒரு வசனம் எந்த திரைப்படத்தில் அமைந்தது அப்படின்னா பூம்புகார். மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்று கிளம்பி விடுகிறது அப்படிங்கிற ஒரு அந்த டைலாக் எந்த படத்தில் அப்படின்னா பூம்புகார். இன்னொரு கொஸ்டின், கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் அப்படின்னு கலைஞர் யாரை சொல்கிறாரு அப்படின்னா அறிஞர் அண்ணாவை. கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் அப்படின்னு கலைஞர் யாரை நினச்சி பாடினார் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை. அடுத்த கொஸ்டின், கலைஞர் கருணாநிதி பள்ளி பருவத்தில் இருக்கிற பொழுது தொடங்கிய அமைப்புகள் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறாரு. தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், சிறுவர் சீர்திருத்த சங்கம். ஸோ 2 அமைப்புகள், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், சிறுவர் சீர்திருத்த சங்கம். அடுத்தது, அவருடைய படங்கள் அடிப்படையில் அரசியல் பேசியது, பகுத்தறிவு பேசிய படங்கள், இலக்கிய சுவை மிகுந்த படங்கள்னு சொல்லி வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றா பார்க்குற பொழுது பகுத்தறிவு பேசிய படங்கள், அவருடைய வசனத்தில் பகுத்தறிவு பேசிய படங்கள் அப்படின்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். அடுத்தது, அரசியல் பேசிய கலைஞரின் படங்கள். அரசியல் பேசிய கலைஞர் படங்கள்னு பார்க்குற பொழுது புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகள். அடுத்த கொஸ்டின், சமூக கருத்துக்களை பேசிய கலைஞர் படங்கள். ஸோ சமூக கருத்துக்கள்னு பார்க்குற பொழுது மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பி பார். சமூக கருத்துக்கள் பேசும் கலைஞர் படங்கள் மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பி பார். அடுத்தது, இலக்கியம் பேசும் படங்கள் அபிமன்யு, பூம்புகார், புலியின் ஓசை. ஸோ இலக்கியம் பேசும் படங்கள் அபிமன்யு, பூம்புகார், புலியின்
ஓசை. அடுத்தது அவனுடைய திரைப்படங்களில் பெண்களின் முன்னேற்றம் குறித்து வந்த படங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். மணமகள், ராஜாராணி, இருவருள்ளம், பாசப்பறவைகள் இதெல்லாமே என்னது பெண்களின் முன்னேற்றம் குறித்து வந்த திரைப்படங்கள். அடுத்த கொஸ்டின், வாருங்கள் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்னு அவர் எழுதிய பாடல் எதை எதிர்த்து எழுதினார் அப்படின்னு கேட்டால் இந்தி திணிப்பை எதிர்த்து எழுதியிருக்கிறார். என்ன பாடல்? வாருங்கள் போருக்கு சென்றிடுவோம். அடுத்தது, கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆங்கிலேய எதிர்ப்புணர்வை காட்டும் நூலாக அமையும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிறது. இப்போ 2 பார்த்துட்டோம். அந்த வாருங்கள் சென்றிடுவோம் அப்படிங்கிறது இந்தி திணிப்பு, கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிறது ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு. அடுத்த கொஸ்டின், அவர் எழுதிய நாடகத்தில் முதல்ல அரங்கேற்றப்பட்ட நாடகம் எதுன்னு கேட்டால் பழனி அப்பன். ஸோ முதல்ல அரங்கேற்றப்பட்ட நாடகம் அவர் எழுதினதில் முதல் அரங்கேற்றப்பட்ட நாடகம் பழனி அப்பன். அடுத்த கொஸ்டின், திரைப்படத்திற்கென முழு வசனமும் எழுதிய திரைப்படம் எதுன்னு கேட்டால் ராஜகுமாரி. அந்த படம் எதை பற்றினது நம்ம பார்த்தோம்? பகுத்தறிவு பற்றின படம்னு பார்த்தோம். ஸோ திரைப்படத்துக்கென முழு வசனமும் எழுதிய படம் ராஜகுமாரி. இன்னும் நிறைய படங்கள், மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, மலைக்கல்லன், இந்த மாதிரி படம் நிறையா எழுதியிருக்காரு. அதில் முக்கியமாக அவனுடைய திரைப்படத்தில் உச்சத்துக்கு கொண்டு போன படம் அப்படின்னா பராசக்தி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், அப்புறம் சிறுவர் சீர்திருத்த சங்கம்னு உருவாக்குனாரு அப்படின்னு சொன்னால் மாணவர் பருவத்தில். அதே சமயத்தில் அது எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க அப்படின்னு கேள்விகள் வரலாம். ஸோ மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது எதுன்னு கேட்டால் சிறுவர் சீர்திருத்த சங்கம். மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒற்றுமை உணர்வை உருவாக்குறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். இவர் கல்வித்துறையில் ஆற்றிய சாதனை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2ஆக பிரித்தார் அப்படின்ட்டும், தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கிற ஒரு புது துறையை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை என்னும் துறையை புதிதாக உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் கலைஞர். கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2ஆக பிரித்தவர் யார்? அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது இதில் கலைஞர். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு சில கேள்விகள். அரசியல் பேசிய கலைஞரின் படங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அரசியல் பேசிய கலைஞர் படங்கள். அடுத்தது, ராஜகுமாரி அப்படிங்கிறது எதை பற்றிய கருத்தாக அமைந்திருந்தது? திரும்பிப்பார் அப்படிங்கிறது எந்த கருத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருந்தது? திரும்பிப்பார் அப்படிங்கிற படம் எந்த கருத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருந்தது? அடுத்தது, இருவர் உள்ளம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், பாசப்பறவைகள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எந்த கருத்தை உணர்த்தும் வகையில் அமைஞ்சிருந்தது? அடுத்தது, சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது? சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது? அடுத்தது, கலைஞர் திரைப்படத்துக்கென முழு வசனத்தையும் எழுதியதாக கருதப்படும் திரைப்படம் எது? நம்மளுடைய சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்குண்டான இலக்கண பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறபோது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் நம்மளுடைய 10th பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.